எலிசாவுக்கு அந்த நேரத்துல அவர் வந்து போறதுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனாரிடத்துல சொல்றா. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் பார்க்கும்போது அவ வந்து தன்னுடைய கணவனாரிடத்துல ஆலோசனை கேட்கிறா இல்லையா. இந்த மாதிரி அந்த ஊழியக்காரர் வராரு, அவருக்கு நம்ம மேல இடத்துல ஒரு மேஜை போட்டு பெட்டு போட்டு அவரை தங்க வைக்கலாம், அவர் வந்து போற நேரங்கள்ல இங்க வந்து தங்கிக்கிட்டோம், அவர் எங்க போவாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை என்ன பண்றா, கேட்கிறா. நாமும் கூட நம்முடைய குடும்பங்களில நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற பெண்களாய் நம்ம இருக்கணும். நம்ம கூட ஆலோசனை சொல்லுவோம், ஆனா எப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லுவோம்? இத நம்ம குடும்பத்தார் செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செய்யாதீங்க, இது வேணாம், அது செய்யக்கூடாது, இல்லைன்னா அவங்க செய்யாதன்னு சொல்றத நம்ம என்ன பண்ணுவோம்? செய்யுங்க, இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கணவனாருக்கோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நாமளே என்ன பண்ணுவோம்? தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களா நம்ம இருப்போம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த சுனேமியால் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனார்கிட்ட ஆலோசனை கேட்கறா, அதே மாதிரி நல்ல ஆலோசனையும் சொல்றா. நம்ம அந்த ஊழியக்காரருக்கு ஒரு மேஜையும் படுக்கையும் நம்ம போடலாம், அவர் வரும்போது தங்கட்டும், இது நல்ல ஆலோசனை தானே. அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஆலோசனைகளை நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுகிறவர்களாய், செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுனேமியால் வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனைவியா இருந்திருக்கிறா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப அவ வந்து அவ்வளோ தைரியமா போயிட்டு கணவன் இடத்துல இந்த மாதிரி அந்த ஊழியக்காரர் வராரு, இங்க தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம சொல்லிடுவோமா? யாருன்னா ஊழியக்காரா கூட இருக்கட்டும், நம்ம வீட்டுல வந்து ஒரு ரூம்ல வந்து அந்த ஊழியக்கார தங்க வச்சிடலாம், நம்ம வீட்டுல தங்க வச்சிடலாம் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா காலம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு இல்லையா. ஆனா இந்த மகளை குறித்தும் அவருடைய கணவனாருக்கு என்ன பண்ணிருக்கு, நன்றாய் தெரிந்திருக்கிறது. அவளுடைய கணவனார் வந்து நம்பி என்ன பண்ணிருக்கிறாரு, நம்பி வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம கணவனார் சொல்லுகிறதான எல்லா காரியங்களையும் அவ செய்திருப்பா. அதனாலதான் இவ கேட்ட இந்த காரியத்திற்கு அவருடைய கணவனார் என்ன பண்ணாரு, ஒப்புக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம வந்து எதிர்பார்க்கிற காரியத்தை மாத்திரம், நம்ம சொல்லுகிற காரியம், நம்ம கேட்கிற காரியங்கள் மட்டும் நமக்கு என்ன பண்ணிடணும், நடந்துடணும். ஆனா நம்மளுடைய கணவனாரோ இல்ல நம்ம குடும்பத்தாரோ நம்முடைய பிள்ளைகளோ நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம என்ன மாட்டோம், செய்ய மாட்டோம்.